This video is powered by MPL. விளையாடு ஃபேண்டசி MPL. சொந்தம் நிறைந்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும். ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும். சந்தம் நிறைந்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும். ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும். சந்தம் நிறைந்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும் என்று அற்புதமாக கவியரசு கண்ணதாசன் பாடிய அந்த தமிழ், அந்த தமிழை வாரந்தோறும் பேசி மகிழ்ச்சியாக கேட்பதற்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சி படைத்திருக்கிறது. அதுதான் பேசு தமிழ் பேசு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜினை, பவர்டு பை கோல்டு வின்னர்ஸ் எல்டியா தூய தேங்காய் எண்ணெய். இணைந்து வழங்குபவர்கள் ரெடிஸ் பிரான்சிஸ் வேர்ல்டு. இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் பேசு தமிழ் பேசு. தமிழ்நாட்டில் பேசு தமிழ் பேசுன்னு ஒரு நிகழ்ச்சி. நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை நம்ம பேசும் பொழுது பேசு தமிழ் பேசு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம இன்னைக்கு உண்மையான தமிழ், உருப்படியான தமிழ் பேசுறது இல்லைன்னு தான் அர்த்தம். காரணம், தமிழ் சொற்களை சில பேர்த்துக்கிட்ட சொன்னால் சொல்கிற ஆளந்த இப்படியே பார்க்குறேன். வட்டாட்சியர் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டால் அவரெல்லாம் அங்கே இல்லைங்க அப்படிங்கிறேன். கலெக்டர் அப்படின்னா கலெக்டரா இருக்காருங்க. மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரா, அவருக்கு எதுக்கு இங்கே வேலை? அதனால தான் பேசு தமிழ் பேசு. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. மனிதனை பெரிதும் மயக்குவது பணமா காதலா? பணமும் ஒரு மனிதனை மயக்கக்கூடிய விஷயம், காதல் அதுக்கு மேலே. இதில் ரெண்டில் எது ரொம்ப மயக்குது அப்படின்னு பேச வந்திருக்காங்க. பணம்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். இந்தா பணக்காரங்க, 3 பணக்காரங்க உட்காந்துருக்காங்க. பணம்தான் வாழ்க்கையில். காரணம், ஏர் இந்தியாவே இன்னைக்கு பணம் தான் வாங்கியிருக்கு. ஏர் இந்தியா, இந்தியாவினுடைய ஏர்லைன்ஸை ஒரு பணக்காரர் இன்னைக்கு வாங்கியிருக்கார். அந்த அளவுக்கு பணம் ஒரு நாட்டையே அசைச்சு பார்க்குற அளவுக்கு ஆற்றல் மிக்கது. அந்த பணம் தான் மனிதனை மயக்குகிறதுன்னு பேசுறதுக்கு 3 பேர். இந்த பக்கம் 3 பேர், இதையும் மீறி ஒரு மயக்கம் இருக்குதுடா, அதுக்கு பேர் தான் காதல்னு. மயக்கம் பல மயக்கம் இருக்குது. உடல் மயக்கம் இருக்குது, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவார். இன்னொரு அற்புதமான மயக்கம் இருக்குது, நல்லா இருப்பாங்க. அது உள்ளே போனோன்னா சில பேர் ஒவ்வொரு விதமாக மாறிடுவான். பார்த்துருக்கீங்களா? சில பேர் பேசிக்கிட்டே இருப்பான், கொஞ்சோண்டு சரக்கு அடித்தோன்னா அமைதியாகிடுவாங்க. இன்னொரு குரூப்பு அமைதியாக இருந்துட்டு சரக்கை ஊற்றினோன்னே பேசிகிட்டே இருப்பான். இந்த மொழி தான்னு கிடையாது, அவன் ஒரு புது மொழியெலாம் கண்டுபிடிச்சி பேசுவாங்க. இந்த டீம் டக்கரை டூம் டக்கரை டான், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் கே போல்டா ஹே அப்படிமா. ஏன்டா சிரிச்ச? சந்தோஷமாக இருக்கேன் அப்படிமா. இன்னும் சில குடியாரங்க குடிச்சிட்டு அழுவாங்க. அது ஒரு நூதனமான குரூப்பு. சரக்கு அடித்தோன்னே ஏன்னு ரொம்ப வேதனையாக இருக்கியா? ஏன் சாமி, நல்லா தானடா இருந்த, காந்தி இறந்துட்டாராம்ல அப்படின்னு. டே, காந்தி இறந்து எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ ஏன்டா இருந்தாலும் நல்ல மனுஷன், ரூபா நோட்லாம் வரத்தான் போட்டிருக்காங்க. எனக்கு இப்போ 1/2 முன்னாடி தான் தகவல் கிடைச்சி அவர் இறந்தார். டே, ஏன்டா எது எதுக்கு அழுகணும்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? இன்னைக்கு உடல் மயக்கத்தை பற்றி பேசலை, மனமயக்கம். ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா மயங்கி விழுகிறது, அதுக்கு அடிமையாகிறது. இதில் 2ல் எது? முதலாவதாக, மனிதனை பெரிதும் மயக்குவது காதல் தான் என்ற அணியை தொடங்க சண்முகப்பிரியா அவர்களை உங்களுடைய பலத்த ஆரவாரத்தோடு
அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வாங்கம்மா. நடுவர் அவர்களே, கரன்சி இருந்தால் கார் வாங்கலாம், கரன்சி இருந்தால் கார் வாங்கலாம். ஆனால் அந்த காரில் நம்மை காதலிக்கும் மனிதர்கள் இருந்தால் தான் அங்கே மகிழ்ச்சி பொங்கும். கட்டுக்கட்டா பணத்தை பார்த்து வர மயக்கத்தை விட தன் காதலியின் கடைக்கண் பார்வையால் ஏற்படுத்தும் மயக்கத்திற்கு போதை அதிகம். நடுவர் அவர்களே, காசு பணத்தை வச்சு ராயல் என்ஃபீல்டு வாங்கி ரைடு போகிறதை விட தன் காதலனோடு கை கோர்த்து ராஜநடை போடுவதில் தான் என்னை போன்ற காதலிகளுக்கு மயக்கம் என்று சொன்னால் மனிதனுக்கு பெரிதும் மயக்கத்தை ஏற்படுத்துவது காதல் தானுங்க. நடுவர் அவர்களே, கல்யாணம் ஆகி ஒரு வாரம் இருக்கும். என் வீட்டுக்காரரு பூ வாங்கிட்டு வர மறந்துட்டார். எனக்கு செம கோவம். கல்யாணம் ஆகி ஒரே ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு வரவே மறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு செம கோவம். என் கோவத்தை பார்த்து விட்டு என் கணவன் காதலோடு என்னிடம் வந்து, கண்ணே கண்ணே, நீயே ஒரு வாடாமல்லி, உனக்கு எதுக்கு மதுரமல்லின்னு சொல்லும்போது என் கோபம் கூட காணாமல் போகிறது என்றால் அதுதானங்க காதல் மயக்கம். லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு தன் மனைவியின் லட்சியங்களை அலட்சியப்படுத்தும் கணவர்களுக்கு மத்தியில் என் லட்சியத்தை தன் லட்சியமாக எண்ணி இங்கு அமர்ந்திருக்கிறாரே என் கணவர், அவருடைய காதல் தானுங்க என்னை மயக்கும். ஒரு 1000 ரூபா கொடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட வீட்டுக்கு போய் தன் மனைவி தனக்காக ஆசையோடு காதலோடு சமைச்சதை 2 பேருமா உட்கார்ந்து அன்போடு பரிமாறி ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு சாப்பிடும்போது வருகிற மயக்கத்தை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தாங்க சொல்றேன், மனிதனை பெரிதும் மயக்குவது காதல் தானே. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, ஊட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஏன் முருகா டாக்டரு சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படின்ட்டு இப்போ ஊட்ட சொன்னால் வேலையே பாரு போயா அப்படின்றாங்க. அவ்வளோதான். நல்ல ஒரு பௌர்ணமி நாளன்னைக்கு அந்த நிலவின் ஒளியில் அந்த கடற்கரை மண்ணில் உட்காந்துட்டு 2 காதலர்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்களாம். காதலி தன் காதலன் கிட்ட கேட்குறா, இந்த உலகத்தின் மக்கள் தொகை எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த காதலன் சொல்கிறான், உன்னையும் என்னையும் சேர்த்து மொத்தம் 2 பேர்னு சொல்லி. இந்த காதலி மறுபடியும் கேட்குறா, இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள் என்று. அந்த காதலன் சொல்கிறான் பாருங்க, உன் புன்னகை, உன் வெக்கம், நம் மௌனம், மொத்தம் 3 மொழிகள்னு. அந்த காதலி கேட்குறா, நம் காதல் எதுவரைன்னு. உடனே அந்த காதலன் சொல்கிறான், நீயும் நானும் வாழும் வரை என்று சொன்னால் அதுதாங்க காதல் மயக்கம். அதோடு நிற்கல. இந்த காதல் மயக்கத்தால் தன் காதலனுக்கு அந்த காதலி ஒரு முத்தம் கொடுக்க அந்த முத்தத்திற்கே ஒரு மின்சாரம் அந்த காதலனின் உடம்பில் பாயும் போது அவன் சொல்றான் பாருங்க, எவன்டா சொன்னது கரண்ட்டை கண்டுபிடிச்சது எடிசன்னு சொன்னா இதுதாங்க காதல் மயக்கம். இந்த உலகத்தில் மனிதனை மயக்குவது காதல் என்பதால் தான் இந்த கொரோனா காலத்துல 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடந்த போது கூட தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி அன்பா காதலோட குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருந்தோமே. இதைவிட இந்த சமூகத்தின் மீது உள்ள காதல் மயக்கத்தால் தன் உயிரை கூட துச்சமென எண்ணி சேவை செய்தார்களே முன்கள பணியாளர்கள், இதுதாங்க காதல் மயக்கம். அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும், ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் காலம் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் காதலும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த காலத்துல காதலை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு சொல்லி ஒரு கவிஞன் சொன்னா அழகா சொல்லுவாங்க, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற துடிக்குதே மனமே, அட நீ இல்லாமல் வாழும் வாழ்வுதான் ஏனோ. இதுதாங்க காதல். காலம் மாறினாலும் காலத்திற்கு ஏற்றாற்போல் காதலை சொல்கின்ற விதம் மாறலாமே தவிர, ஆனால் எந்த காலத்திலும் காதலின் பால் மனிதனுக்கு ஏற்படுகிற மயக்கம் என்னைக்குமே மாறாது. நடுவர் அவர்களே, வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPL இல் 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள். Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாட தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்கு உட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். காதல்ங்கிறது எல்லோரையும் ஆட்டி படைக்கிறது. பணத்தை பற்றி நினச்சோம்னா மயக்கம் வராது. ஒரு 5000 ரூபா கட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சோம்னா அது ஒரு பெரிய மயக்கத்தை தராது. ஆனால் காதலியை பற்றி நினச்சாலே நமக்கு மயக்கம் வரும். அதனால தான் அதுக்கு பேர் நினைத்தால் ஏற்படும் மயக்கம் காதல் தான். அது பணத்துக்கு அந்த மயக்கத்தை தரக்கூடிய ஆற்றல் கிடையாது. அதுதான் ரொம்ப அழகாக பேசினாங்க. சண்முக பிரியாவுக்கு பதில் சொல்வதற்கு உங்களுடைய பலத்த கரவொலியோடு அருமை சகோதரி சிவநந்தினி பணமே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்கம்மா. ரொம்ப அழகா எனக்கு முன்னாடி அக்கா வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு நகைச்சுவை வந்து வைரல் ஆகிட்டே இருக்கு தெரியுமா?
என்னென்ன கதையெல்லாம் சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாங்கிற மாதிரி. அப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. நடுவர் ஐயா சொன்ன மாதிரி வாழ்ந்து முடிச்சவங்கலாம் வேதனையில இருக்காங்க. காதல்லாம் எத்தனை நாளைக்கு நினைக்கிறீங்க? நேத்து வரும், அட இன்னைக்கும் இருக்கும், போனா போகுது. நீங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கட்டும். நீங்க ஒரு வாரத்துல இருக்கனால வச்சுப்போம், ஒரு வாரத்துக்கு இருக்கும். பணம் ஒரு மனித வாழ்க்கை எப்படியெல்லாம் மாத்துது தெரியுமா? காலங்காலமாக நீங்க சொல்கின்ற காதல் பொங்கி வழிகிறது, நிரம்பி இருக்கிறது. அது தராத மாற்றத்தை இடையில் வந்த பணம் இன்னைக்கு அத்துணை மனிதர்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சொன்னால் மனிதர்களை அதிகம் மயக்குவது காதலா இல்ல பணமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க ஐயா, மருத்துவமனையில் ஒருத்தர் ரொம்ப முடியாமல் படுத்திருக்கார், நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கார். பக்கத்தில் அவங்க பையன் நின்றுக்கிட்டு இருக்கான். மருத்துவர்கள் செவரெல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ப்பா, அந்த அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பக்கத்து ஊருக்கார் வர்றாரு அந்த நபரை சந்திக்க. அவர் படுத்த படுக்க இருக்கிறத பார்த்து பக்கத்தில் நின்ன மகனை மட்டும் தனியாக அழைச்சிட்டு போயிட்டு, தம்பி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா என்கிட்ட ஒரு 1000 ரூபா கடன் வாங்கிட்டாருப்பா, அதை மட்டும் அப்படின்னு சொல்கிறதோட வந்துடுறாரு. உடனே அந்த பையன் பக்கத்து ஊரை கூப்பிட்டு மருத்துவ அந்த உள்ள அப்பாவை பார்க்க வரான். அப்பாவை தட்டி எழுப்புறான். அப்பாவால் எந்திரிக்க முடியாது, ஆனால் தட்டி எழுப்புறான். அப்பா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, 1000 ரூபா கடன் வாங்கினீங்களாமே அப்படின்னு சொன்ன உடனே மயக்கத்தில் இருக்கிற அப்படியே மயக்கம்லாம் முடிச்சு பார்த்து முணுமுணுக்கிறார். உடனே கடன் கேட்க வந்தவர், உங்கள் அப்பா பேசவே முடியாமல் இருக்காருப்பா, 1000 ரூபா போனால் போகுது, நான் அப்புறம் வாங்கிக்கிறேப்பான்னு போயிட்டார். அந்த நபர் போன கொஞ்ச நேரத்தில் இன்னொரு நபர் அதே மருத்துவமனைக்கு அந்த நபரை பார்க்க வர்றார். தம்பி, அப்பா நல்லா இருக்காராப்பா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாட்ட 5000 ரூபா நான் பணம் வாங்கியிருந்தேன், அதை திருப்பி கொடுக்கலான்னு வர்றேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள படுத்த படுக்கையாக கிடந்த அந்த அப்பா வந்து உடனே எழுந்துச்சு உட்காந்துட்டாராம். இதை சும்மாவா சொன்னாங்க? பணமுன்னா பிணமும் வாயப்பழக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சான்று இதுதான். உங்களுடைய காதல் மகன் பக்கத்தில் நின்னான், காதல் மனைவி பக்கத்தில் இருந்தாங்க, அதுக்கெல்லாம் எந்திரிக்காத அப்பா மருத்துவர்கள் கைவிட்ட போதும் கூட பணம் 5000 ரூபா வருதுடான்னு சொன்ன உடனே வாரி சுட்டி எந்திரிச்சு உட்காந்தாரு. பார்த்தீங்களா? அதுதான் மனித வாழ்க்கையில் இன்னைக்கு அதிகம் மயக்கி வைக்குது. நடிக்க வைப்பது உங்க காதல், அதை உற்சாகப்படுத்துவதெல்லாம் பணம் மட்டும்தான். அவ்வளோ ஏன் மனுஷன் இருக்கானா, இவங்களாம் ஒரு ஆளுப்பா, அவ்வளோ பெரிய ஆளுப்பா, அவ்வளோ பெரிய மனுஷப்பா அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? அன்பா பேசுறாரு, 3 வேளை சாப்பாடு போடுறாரு, மாமா மச்சான் பழகுறாரு, அவரெல்லாம் நீங்க ஆளுன்னு சொல்லிடுவீங்களா, பெரிய மனுஷன் சொல்லிடுவீங்களா? ரொம்ப இல்லைங்க. ஒரு வீட்டுக்கு கேபிள் ஆப்ரேட்டர் போறாரு, கதவை தட்டுறாரு. ஒரு 75 வயது மதிக்குள்ள ஒரு ஐயா வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே இந்த கேபிள்காரன் என்ன கேட்குறா, ஐயா வீட்டில் யாரும் இல்லையா? திறந்தது யாரும் ஒரு மனுஷன் தான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, எனக்கு கேபிள் காசு வேணும், எனக்கு யார் பணம் தருகிறார்களோ, எனக்கு யார் கொடுக்கிறார்களோ அவங்க தான் ஆளு. பணம் கொடுக்காதவர்கள் ஆளு கிடையாது. மனிதனின் மனோபாவம் எப்படி இருக்கிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பணம் இருக்கிறவன் மட்டும்தான் மனுஷன். ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் நிச்சயம் செய்யப்பட்டது திருமணம்னு பேசிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் மலையேறி போய், ஏன் 50 பவுன் என் மகனுக்கு போடுறேன், 100 பவுன் நீங்கள் உங்கள் மகளுக்கு போடுங்க, நான் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வைக்கிறேன், நீங்கள் ஒரு கார் சீதனமாக கொடுங்க, கல்யாணத்தை பேசி முடிச்சுக்கலான்னு பேசிக்கிட்டு போகின்ற சமூகம் வந்து விட்டது. அந்த அளவுக்கு மனித வாழ்க்கையை மயக்கி வைத்திருக்கிறது இந்த பணம். எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டில் போய் யாராவது அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையோட நல்ல குணத்தை, அன்பு, பாசத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களா உட்காந்து? இந்த பிள்ளை பையன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்குமா, அவன் ரொம்ப எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, எம்பிட்டு நகை போட்டாங்கன்னு மட்டும் விசாரிறா. 40 எப்படா அவங்க அப்பயும் பிச்சைக்கார மாதிரி இருக்கான், 40 பவுன் போட்டிருக்காங்களா? பொண்ணோட அப்பயும் எப்படா, எப்படியோ போட்டு போகிறேன், உனக்கு என்ன? இதுலேயே தான் கவனமாக இருப்பாங்க. யாராவது கணவன் மனைவியினுடைய காதல், அன்பு நல்லா வாழ்வாங்களா? அதை பற்றியே பேச்சே கிடையாது. காதலை பற்றி நம்ம தேவையில்லாமல் பேசிக்கிட்டு, பணம் நம்மளை எவ்வளோக்கு ஆட்டி படைக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க எல்லாருமே. 5 ரூபா 10 ரூபா போட்டோம்னா நம்ம சாமி கிட்ட நின்று பார்த்துட்டு வரலாம். ஒரு 5000 ரூபா 10000 ரூபா கூடுதலாக கொடுத்தா நம்ம இருக்கிற இடத்துக்கு சாமி வரும். பணம் அந்த அளவுக்கு ஒரு மனிதனை மயக்க வைக்குது. ஆமாவா இல்லையா? என்னைக்கு நம் நாட்டில் முதியோர் இல்லங்கள் இல்லாமல், தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஆதரவற்ற பள்ளிகள் இல்லாமல் இந்த சமூகம் இருக்கின்றதோ, அன்று ஒப்புக்கொள்கிறோம் மனித வாழ்க்கைக்கு தேவை காதல்தான் என்று. அதுவரைக்கும் இந்த சமூகத்தில் மனித வாழ்க்கைக்கு மிக 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 மயக்கி வைத்திருப்பது பணம் மட்டுமே, பணம் மட்டுமே என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த நாட்டில் காசு இல்லாத இடம் எங்கேயா இருக்குது? ஒன்றும் இல்லை, இந்த தலையை மட்டும் இப்படி சொரிஞ்சிங்கனாலே நம்மளால் கண்டுபிடிச்சிருவேன் அண்ணன் ஏதோ எதிர்பார்க்குறாரு அப்படின்ட்டு. ஹோட்டலில் சப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டு எல்லாம் பில்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி அப்படிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஏண்டா பிச்சைக்காரப்பில் இவ்வளவு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுக்காம நல்லா இருக்குன்ட்டு எந்திரிச்சு போறிய, அந்த தலையை நடுத்தலையில் சொரிகிறதுக்கு அர்த்தம் அதுதான். ஏயா இவ்வளவு சாப்பிட்ட 2500 ரூபாய்க்கு பில்லுக்கு சாப்பிட்டிய, ஒரு 10 ரூபா எனக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு இந்த தலையில் அப்படி சொரிவார். எவ்வளவு மேட்ரு இருக்குது. இந்த காசு சாதிக்க முடியாத விஷயத்தை ஒரு காதல் என்னத்தை சாதிக்கும்? அது ஒரு பெரிய மயக்கமா? அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, சங்கரங்கோயில் சரவண பாரதி நெல்லை தமிழோடு உங்களை சந்திக்க வருகிறார். வா தம்பி. காலேஜில் சேர்ந்த புதுசில் காலேஜ் கேன்டீனில் பந்தயம் கட்டி 50 பரோட்டாவை திங்கிற பையன் காதல் வயப்பட்டு கமிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 பரோட்டா சாப்பிட்றான்னா மைதா மாவு உடம்புக்கு ஒத்துக்காது, சாப்பிடாதன்னு என் ஆள் சத்தியம் வாங்கியிருக்கா மச்சான். ஒரே ஒரு தடவை போய் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படிமா. இதை நிறைய பேர் பெரிய அபத்தமாக பார்ப்பீங்க. லவ் பண்ணால் கெஞ்சணும், ஒரு இடத்துக்கு போனா கூட கெஞ்சணும் அப்படின்னு. ஏங்க நீங்கள் இந்த பொம்பளை பிள்ளைகிட்டலாம் கெஞ்ச தேவையில்லைங்க, கெஞ்ச தேவையில்லை. கொஞ்ச நாளே போதும், அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க காதலிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும், வேதனை தெரியும் அப்படின்னு. ஏங்க காதல் அப்படின்றது எங்கள் திருநெல்வேலி அல்வா மாதிரி. சாப்பிட்டவனுக்கு தான் இனிக்கும்னு இல்லை, நினச்சாலே எச்சி ஊருங்க. அப்படிப்பட்டதாங்க காதல். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, மேடைக்கு பின்னாடி நான் கவனித்து பார்த்தேன். அவங்க சகோதரி சண்முகப்பிரியா அவங்களுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியாக மேக்கப் போடுறாங்களான்னு அந்த அம்மா கண்ணாடியை நம்பலை. 2 பியூட்டிஷியன் நிற்கிறாங்க, அவங்கள நம்பலை. வித்த தெரிஞ்ச பியூட்டிஷியனை நம்பலை. அவங்க வீட்டுக்காரர் கதவு பக்கம் சாஞ்சிருக்கிறாரு. பார்த்து ஓகேவான்னு கேட்கு. அந்த மனுஷனும் கண்ணிலேயே சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதாங்க காதல். அந்த அழகு வேற எங்கே இருக்குது? அவங்க 2 பேரும் கொடுத்த சிக்னலை நீ நோட் பண்ணியிருக்க பாரு. உண்மையிலே நாங்களும் தான் உட்காந்துருந்தேன். நடுவர் அவர்களே, உண்மையிலே கலைஞன் அப்படின்றவன் இந்த சமூகத்தை கவனித்து பேசணும். அந்த வகையில் தலைப்புக்கு சம்பந்தமான விஷயத்தெல்லாம் சமூகத்தில் கவனிக்கணும் அப்படின்ற ஒரே அக்கறையில் தான் நான் அதை கவனித்தேன். சார், ஃபுல் சிலிண்டரை பயலால் தூக்க முடியாது சார். கல்யாண மேடையில் ஃபோட்டோகிராஃபர் சொன்னவொடனே கபக்குன்னு 95 கிலோ பிள்ளைய கப்புன்னு தூக்குறான் அப்படின்னா அந்த உத்வேகத்தை கொடுக்கறது காதல் தான், அந்த பொண்ணு தான். இல்லைன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு எதிர்பார்ப்பு அப்படின்றது, பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது ஆண் அப்படின்றவன் விட்டு கொடுக்கணும். சார், ஒரு பிரச்சனைனா முகம் புதைச்சி அழுறதுக்கு நாம் ஒரு கையை தேடுறோம், மடியை தேடுறோம். அதே நாம் ஒரு தப்பு பண்ணால் அதே கால்களில் விழுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் கேட்குறேன். காலில் விழணும் தணிகை வேலன் அண்ணன். உண்மையிலே எனக்கு குருநாதரே அவர் தான், தணிகை அண்ணன் தான். ஒரு விஷயம் அழகாக சொல்லி தந்தார். எப்படின்னா இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க, பாடிலாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, தம்பி 2 எக்ஸசைஸ் தான் அண்ணன் பண்ணுறேன், உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உதவும், ஆனால் இப்போவே நான் சொல்லித்தரேன் அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னா, டெய்லி காலையில் எந்திரிச்சு நின்றுக்க 15 தடவை உன் கையால் உன் கால் வரல தொட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு கொழுப்பு குறையும் அப்படின்னாரு. சரிண்ணே. 2வது என்னண்ணே அப்படின்னே, அதே மாதிரி நின்று உன் கையால் உன் வீட்டுக்காரி காலை தொட்டேன்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு உன் மேலே உள்ள வெறுப்பு குறையும் அப்படின்னாரு. இந்த 2 தான் காதலை வளர்க்குறதுக்கு உண்மையான வழி. தம்பி, வாழ்க்கையோட தத்துவத்தை 2 எக்ஸசைஸில் முடிச்சிட்டியா? எல்லாத்துக்கும் எங்கள் குருநாதர் தான் காரணம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு 2 பிரச்சனை தான். ஒன்று, முடிவை மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகிட்ட காதலை சொல்லிடணும். 2வது, முடி கொட்டுறதுக்கு முன்னாடி அதே பிள்ளைய கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்றது தான். முடி பறக்கும் தலையோட மூக்கு சளியோட ஓட்டப்பல்லுன்னு நம்மளால் ஓரங்கட்டி, பள்ளி காலங்களில் ஓரங்கட்டப்பட்ட ஒருத்தி பட்டப்படிப்பெல்லாம் முடித்து பல வருஷம் கழித்து வடிவான சேலை கட்டி வந்து நின்று பேசுகிறா. அறிமுகத்துக்காக சிரிக்காமல் அடையாளம் காமிக்க சிரித்து காமிக்கிறா. நான் தாண்டா உன்னோட அந்த ஓட்டப்பல்லுக்காரின்னு. பருவ காலத்தில் அந்த ஓட்டப்பல்லு கூட பேரழகு தான். சத்தியமாக சொல்கிறேன், அவளுக்கு நான் அந்த நிமிஷம் ஓரளவு தான். என்னைக்காவது திரும்ப முளைக்கும்னு தூர வீசி எறிஞ்ச அவள் ஓட்டப்பல்லு போல தான் என்னைக்காவது முளைக்கும்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பள்ளி காதல் இன்னமும் ஏதோ ஒரு ஓரத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது நடுவர் அவர்களே. இறுதியாக ஒரே ஒரு காதல் மிச்சம் இருக்கும். கனவுல சேர்ந்து வாழ்ந்து கற்பனையில் புல்ல பெற்று ஒரு சேர வாழும் கதையை 1000 தடவை ரசனையாக பேசி சூழ்நிலை காரணமாக சுத்தமாக ஒதுக்கி வச்சு
எத்தனை புள்ள நமக்கு பிறந்தாலும் நீ தான் எனக்கு மூத்த புள்ளன்னு சொன்னவ, இன்னைக்கு அவளுக்கு பிறந்த மூத்த பிள்ளைக்கு என் பேரை வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கா. தொலைவில் நீ இருந்தாலும் நினைவில் நீ இருப்ப அப்படின்னு நிசப்தமாக ஒரு காதல் ஏதோ ஒரு தூரத்தில் இன்னமும் அந்த காதலும் காதலியும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. இன்னைக்கு தோற்ற காதல் நம்ம எல்லாருடைய மனசிலும் உண்டு. அதை தேற்றுவதற்கான ஒரு காதலும் நிச்சயம் வந்து சேரும். அதனால் காதலை வசைபாடாதீர்கள், தயவு செய்து காதலை அசை போடுங்கள். இன்றைக்கு காதலின் வெற்றி என்பது திருமணம் அல்ல, சேர்ந்து வாழ்வதல்ல, இன்னொருவன் எட்டி பிடிக்காத அளவுக்கு உயர்த்தி பிடிப்பதே என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPLல் 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள். Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாடத் தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்குட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். எல்லாத்தினுடைய மனசில் இருக்க உள்ள கிடக்கையெல்லாம் அப்படி தட்டி வெளியே எழுப்பிட்டார். ரொம்ப அற்புதமான பேச்சு. தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இந்த தலைப்பை கொண்டு போனார். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பொண்ணை ஒரு ஆம்பளை பார்த்தோன்னே அந்த பொண்ணு உடனே நேருக்கு நேர் இப்படி எந்த பொம்பளையும் பார்க்கவே பார்க்காது. ஒரு ஆம்பளை நேராக ஒரு பிள்ளைய பார்த்தா, அதுவும் இந்த அப்படின்னா, ஐயோ அம்மா நான் வர்றேம்மா, பயமாக இருக்குது, இது வேறு எதோ பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு ஓடிடுவேன். ஒரு பொண்ணை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம்னு தெரிஞ்சோன்னே அப்படி கீழே குனியும். யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும். இந்த நடைமுறையெல்லாம் பணத்தில் கிடைக்குமா? முருகன் பெரிய பேராசிரியர் இப்போ வந்து அதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாரு? வாங்க, பேராசிரியர் முருகன் பணமே அப்படிங்கிற அணியில் பேச வர்றார். நடுவர் அவர்களே, 2 பேரும் அந்த அணியில் வந்து பேசினாங்க. முதல்ல பேசினவங்கள பற்றி பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க அப்படித்தான் பேசணும், அதே முறையும் கூட. ஏன்னா கல்யாணம் முடிச்சு 2 மாதம் தான் ஆகுது. அவங்க அப்படி பேசினா தான் இந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் இருக்கேன், இன்னும் 90 நாள் முடியலை. அதனால் அவங்க அப்படி தான் பேசணும், அதில் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. நல்லா பேசினாங்க, அந்த பேச்சு ஓகே. இவர் என்னன்னே தெரியல, தெரியாமே தெரிஞ்ச மாதிரி பேசிவிட்டார். ஆட்டோகிராஃப் படத்தில் பழைய காதலன் தேடி வந்திருக்கான்னு சொன்னோன்னே ஓடி போய் முகத்தெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து உட்காந்து அந்த பையன் பேர் என்னன்னு கேட்டேன், செந்தில்னே. ஓஹோ பார்த்தியா என் பேரை வச்சிருக்கா வர்றா அப்படி சொன்னேன். கொஞ்சம் பொருறான்னு சொல்லிட்டு கூட வந்து ஃப்ரெண்டு சொல்லுவேன், இன்னொரு பையனை கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு அவன் சொல்லுவேன், என் பேர் பாக்கியராஜினியா, இந்த அவனையும் காதலிச்சிருக்கா, அவன் பேரி வச்சிருக்கான். என்னங்கிற கிடத்துறோம் பேசியிருக்கீங்க. அதாவது மனிதன் மனதை மயக்குவது பணமா காதலா? எறும்பு முதல் கொண்டு யானை வரைக்கும் எல்லாம் காதலிக்குங்க, எல்லாம் காதலிக்கும். இன்பம் என்பது தானமர்ந்து வருவும் எல்லா உயிருக்கும் மேவற்றாகும் தொல்காப்பியர் சொல்லிட்டார். எல்லா உயிருக்கும் வந்துடும், எல்லாம் காதலிக்கும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் பணத்தை காதலிப்பான். ஏதாவது ஒரு கழுதைகிட்ட போய் 2000 ரூபாய் கொடுத்து சரவண பவனில் போய் ஒரு ஊத்தப்பமும் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டுவான்னு சொன்னால் அது வாங்கி அது பாட்டு மண்டு அது பாட்டு போயிடும். அதுக்கு பணத்தை பற்றி அதுக்கு தெரியாது. ஒரு நாய்கிட்ட போய் 2000 ரூபா கட்ட கொடுங்க, அது என்ன செய்யும்? அதுக்கு என்னன்னு தெரியாது, கவ்வி கொண்டு போய் குப்பைத்தட்டில் போட்டு வந்துடும். அதே 2000 ரூபா கட்ட ஒரு மனுஷன்ட்ட சும்மா அப்படி கண்ணுக்கிட்ட மட்டும் ஆட்டுங்க, பின்னாடியே வருவேன். அப்படியே நம்ம அந்த கட்டை கொண்டு போனால் எங்கெங்கே போகிறோமோ நம்ம பின்னாடியே வருவேன். காரியம் நடக்கணும்னா காசு இல்லாமல் நடக்காது. பத்திரிகையில் செய்தி போடுறேன் பாருங்கள், ஒரு தென்காசியில் கலவரம் ஒரு கட்டுக்குள் அடக்கியது. ஒரு கட்டுக்குள் அடக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு கட்டு ரூபாயை கொடுத்து ஒரு கட்டுக்குள் அடக்கியது. இன்னொன்று சொல்லுவாங்க, திருநெல்வேலியில் கலவரம் மாமூல் நிலைமை திரும்பியது. மாமூல் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். மாமூல் நிலைமை திரும்பி. நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் பாருங்க, முன்னாடி எழுதி போட்டுப்பேன் தள்ளு அப்படின்னு போட்டுப்பேன். தள்ளு, தள்ள வேண்டியதை தள்ளு, இல்லைண்டா இழு, வந்த வழி இழுன்னு இழுத்துருவோம். அவன் தெளிவாக தான் இருக்காங்க. காசு இல்லாமல் ஒருவன் நினைக்காங்க. காதல் மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறோம்னு தெரியாது. கருப்பான கையாலே என்ன பிடிச்சான், காதல் இன்ப காதல் பூ பூக்குதம்மா, மனசுக்குள்ளே பேய் பிடிச்சி ஆட்டுதம்மா. பேய் தான் பிடிச்சி ஆட்டும், பேய் தான் பிடிச்சி ஆட்டும். பகல் கனவு கண்டதெல்லாம் பழிக்குதம்மா, உன் மீச முடிய செஞ்சுக்குவேன் மோதரம்மா. என்ன அர்த்தம் கட்டதரமான வேலையாக இருக்குது வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. 50க்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் தான் கட்டு அடிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். தெரிஞ்சு போச்சுடா சாமி, எங்களுக்கு எல்லாமே பூரா தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அனாமியா மனுஷனுக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு பணம் இல்லைன்னா வாழ முடியுமா, பேச முடியுமா? அன்பை எப்படி வெளிப்படுத்துறது? ஒரு தீபாவளி தைப்பொங்கல் வருது, என் மனைவிக்கு பிடித்தமான ஒரு 2 சேலையை வாங்கி கொடுக்கணும் இல்லையா?
என் பிள்ளைகளுக்கு நல்லா துணிமணி எடுத்து கொடுக்கணும். நாங்கள் போய் நின்றுட்டு ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்றில்கள் ஒன்றான கூடு அப்படின்னு பாட்டு படிச்சுக்கிட்டோம்டா ஊரை தெருவே சொல்லுவாங்க கிறுக்கு போய் விடு, இப்படி லூஸ் தானே பாட்டு படிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன ஒரு அர்த்தம் பொறுத்த வேணாமா? பணம் வேணுமையா? பணம் இருக்கும்போது தன்னை அறியாமலே ஒரு அந்த அச்ச உணர்ச்சி என்பது மாறி விடுகிறது, ஒரு தைரியம் வந்துடுது. அன்பு என்பது ஒரு கருத்து பொருளுங்க. அந்த கருத்து பொருளை காட்சி பொருளாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பது பணம். பணம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் காட்சி பொருளாக மாற்ற முடியாத அன்பை வெளிப்படுத்துவதற்கு கூட இன்றைக்கு காரண காரியமாக இருக்கக்கூடியது நிச்சயமாக பணம்தான். பணம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் பிணம்தான். கல்லறை தொடங்கி கருவறை வரைக்கும் சில்லறை என்பதுதான் தேவையாக இருக்கிறது. பணம்தான் இந்த நாட்டினுடைய பிரதானமாக இருக்கிறது. அதனால தான் இந்த இந்தியாவிற்கு பேரே கலப்பு பொருளாதார நாடு என்பதுதான் இந்த நாட்டுக்கு பேராக இருக்கிறதே அல்லாமல் காதல் நாடு என்று பேரல்ல, கலப்பு பொருளாதார நாடு தான் என்று இந்தியா பேசப்படுகிறது. ஆகவே பணம்தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் மனிதர்களுடைய மனதை பெரிதும் மயக்குவது பணமே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகன் காதல் பண்ணவங்கெல்லாம் எப்படி பைத்தியக்காரங்களா மாறிடுறாங்கன்ட்டு நிறைய உதாரணம் சொன்னார். ஏன்னா பணம் தான் ஒரு மனுஷனை அப்படி ஆட்டி படைக்குதுன்னார். நிறைவாக காதலே என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் அன்பு மருத்துவர் டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி அவர்கள் வருகிறார். வாங்க டாக்டர். அண்ணன் முருகன் வந்தார். அவர் சொன்ன பாணியிலேயே நான் அவருக்கு பதில் சொல்கிறேன். அவங்க பேசுகிறாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா பேச்சு, அழகான பேச்சு. சிவநந்தினி இவர் தான் வந்து கொடுத்த காசுக்கு மேலே அதிகமாக போயிட்டு போகிறாரு. யாரும் சேரவே இல்லைன்னு சொல்கிறாரு. என்ன உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு தனிய வேலை உங்களுக்கு தெரியலையா? அவர் காதல் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துட்டாரு, இப்போ 2வது பிள்ளை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. முருகன் தேவதாசு, அம்பிகாவதி, அமராவதி, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் இந்த குரூப்லேயே இருக்காரு. போட்டு அப்படியே செத்து கிடப்பாங்க. ஆஹா, தெய்வீக காதல்ரா. படிக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கான். வாழ்க்கையில் காதல் வந்து கைகூடி திருமணமாக முடியணும், அப்போ தான் மகிழ்ச்சி. இலக்கியத்திலேயே கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுப்பூசித்த மாயவன்றன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்செங்கேன்னு ஆண்டாள் கண்ணனுடைய வாய் சுவையையும் உமிழ்நீர் அமிழ்தத்தை வேண்டி பாடுகிறாள்னா அதான் காதலினுடைய ஆழம். அது தெரியாமல் வந்து தமிழாசிரியருக்கு பேசிட்டு போகிறாருங்க. கொரோனா காலத்தில் பணத்துக்கு தட்டுப்பாடு இருந்துச்சு. நடுவர் அவர்களே, பணத்துக்கு நாட்டில் நிறைய தட்டுப்பாடு இருந்தது. எங்கேயாவது காதலுக்கு தட்டுப்பாடு இருந்துச்சா? 2020 மார்ச் 22 லாக்டவுன் போட்டான். பணத்தட்டுப்பாடு இல்லை, தொழில் தான் இல்லையே தவிர அவன் நல்லா பொண்டாட்டியை காதல் பண்ணியிருக்கிறான். பார்த்தீங்கன்னா 2021 ஜனவரியில் நிறைய பிள்ளைங்க பிறக்க ஆரம்பிக்குது. நிறைய பிள்ளைங்க, வீட்டில் வேலை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இதில் விட ஆச்சரியமான ஒரு செய்தி, எந்த அளவுக்கு ஆழமாக காதலிச்சிருக்கான் அப்படின்னா 10 வருஷமாக பிள்ளை இல்லாதவன் எனக்கு டாக்டர் மகிழ்ச்சியான செய்தி. நான் என்னடா அப்படின்னா, வீட்டில் மனைவி உண்டாயிருக்கா டாக்டர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா, அந்த கரோனாவால் கூட அவர்கள் காதல் இன்னும் நெருக்கமாகி குழந்தை பேர் வரையில் சென்றிருக்கிறது. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? நீங்கள் பாட்டு இதை பேச வந்துட்டீங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் உண்டொடி கண்ணே உள. அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த உலகத்தில் பெண் ஒருவள் தான். இந்த இப்பிறவிக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் கம்பர் ராமனை புகழ்ந்து பாடினார். இந்த இப்பிறவிக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன். அதுதான் கண்ணதாசன் உன்னை எல்லால் ஒரு பெண்ணை நீ நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். என்ன பாட்டு! கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது இருந்தாமல் விடமாட்டேன். அருமையான வரிகள். அது மாதிரியான காதல் பாட்டெல்லாம் சுத்தமாக தெரியல, வந்து புலம்புறாரு, அப்படி இப்படின்றாரு. தமிழருடைய வாழ்க்கையை 2ஆ பிரிக்கும் போது அகம் புறம்னு பிரிச்சாங்க. அந்த அகம்ங்கிறது என்ன? அதுதான் காதல் வாழ்க்கை. காதல் வாழ்க்கை இல்லாமல் உலகமே இல்லைங்க. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், தனியே வேளா கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்னர் பாவியால் யாரே அனுபவிப்பார் அந்த பணம். பணம் பணம் பணம்னு அலைஞ்சி முருகா தேடி ஒன்று கடைசியில் எடுத்துட்டு போகிறது இல்லை.
உண்மையான அன்பு, உண்மையான காதல் என்றால் அது என்றைக்கும் நிலைத்து வாழ பாடுபட்டு பணம் சேர்த்து என்ன பண்ண முடியும்? அதை எடுத்துகிட்டு போறீங்களா? கேடுகட்ட மானிடரே கேளுங்கள்னு யார்? நான் சொல்ல, ஔவையார் நல்வழியில் பாடியிருக்காங்க. கூடு விட்டு ஆவி போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தால் என்ன பிரயோஜனம்? ஆனால் நாம் செலுத்தக்கூடிய உண்மையான காதல் என்பது 7 பிறவிக்கும் வரும். அங்கிலக்கியத்தில் கூட உண்டு, இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகிய என் கணவனை யானாகிய நீ நெஞ்சு நேர்பவளே. ஆகா, இல்லை பாருங்க, இந்த பிறவிக்கு மட்டும் இல்லைங்க, இன்னொரு எத்தனை பிறவி இருந்தாலும் நீயே எனக்கு கணவனா வாய்க்கணும், கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மங்கை, ஒரு பெண் வேண்டுகிறாள் தெய்வத்திடம் என்கின்ற போது நினைச்சு பாருங்க, அந்த காதல் மேன்மையான காதல். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பழமொழி உண்டு, என்ன? ஒரு பெண் இருப்பாள். உண்டா இல்லையா? என்னையும் இப்போ ஏற்க வைத்துக் கொண்டிருப்பது என்னுடைய மனைவி தான். அதை நான் சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன்னா அன்பான மனைவியின் மீது அல்லது காதலிக்கின்ற காதலியினுடைய மடியின் மீது தலையை வைத்து பாருங்க, அதை அனுபவிச்சவனுக்கு தான் அது தெரியும், அது தனியவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே மனிதனை அதிகம் மயக்குவது மட்டுமல்ல, அதிகம் ஏக்கி கொண்டிருப்பது உண்மையான காதலே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPL-இல் 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள். Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாடத் தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்கு உட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். காதலை மயங்கினது எப்படி அப்படின்னு, மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியே பணம் தராதுன்ட்டார். காரணம், அவர்கள் தருகின்ற ஒரு மயக்கத்தை பணம் தருவதில்லை முடிவு பண்ணியிருக்காரு. நிறைவாக பணமே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய கடலூர் தனியேவேல் வாங்க. மனைவியுடைய அன்பு எவ்வளவு அன்பு! என்னை குருநாதன் வேற சரவண பாரதி சொல்லிட்டு போயிட்டார். அதெல்லாம் காதலிச்சுட்டு இருக்கும்போது சொல்லி கொடுத்தது சரவண பாரதி. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அது எவ்வளவு பிரச்சனைன்னு உனக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன் நடுவர்களே, என் மனைவிக்கு காதலிக்கும் போது ஊட்டி விடுவேன். அந்த ஊட்டி விடும்போது நானே எங்கள் வீட்டிலேருந்து ஆம்லேட்லாம் போட்டு போய் ஊட்டி விடுவேனா, நீங்கள் ஊட்டி விடுறதுக்காகவே நான் நிறையா சாப்பிடணும் போல இருக்குது. எப்போ? காதலிக்கும் போது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா, போயிட்டு செல்லம் அம்மு ஊட்டி விட்டுமா, புள்ள பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஊட்டி கொடைக்கானல் அங்கிட்டு போய் உட்காரு. கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் காதலோட வீட்டில் இருந்தாங்க, காதலோட கூடி கழிச்சாங்க. யாராவது கஷ்டப்பட்டாங்களா? டாக்டர் நியூஸ் எல்லாம் பார்க்கறதே இல்லைன்னு கேட்குறேன். எவனாவது ரோட்டுக்கு வந்து ஐயோ எனக்கு காதலே கிடைக்கல, நான் சாக போறேன், என்னால் வாழவே முடியலன்னு சொன்னானா? ஐயோ தொழில் நசிஞ்சு போச்சு, பணமே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, ஏதாவது இந்த அரசாங்கம் நிவாரண உதவி கொடுத்து எங்களுடைய வாழ்வை மேம்படுத்துமா அப்படின்னு பணத்தை தான் கேட்டாங்களே. வாழ்க்கையை மாத்துறதுக்கு காதலை யாரும் கேட்கல நடுவர்களே. ஐயோ, எங்கள் வீட்டில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆக்சிஜன் இருக்க பெட்டு வேணும்னு லோன்னு அலைஞ்சானே. அப்போ அந்த ஆக்சிஜன் பெட்டு தேடிக்கிட்டு இருக்கவன்ட்ட போய் எவ்வளவு அழகான உலக பேரலையை நிப்பாட்டியிருந்தா கூட அவனுக்கு அந்த நேரத்தில் லவ்வாக வந்திருக்கேன், டேய் சாக புழைக்க கிடச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ கொண்டு வந்து நிப்பாட்டிக்க போங்கடா அப்படிமா. காரணம், அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த ஆக்சிஜன் படுக்கைக்கு செலவு பண்ணி அவனுடைய உயிரை காப்பாற்றின, அதுக்கு கூட பணம் தான் தேவைப்பட்டுச்சு. பாடிடலாம் சார், எவ்வளோ வேணா பாடிடலாம், காதல் பாடல்கள் அவ்வளவும் பாடிடலாம். ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு அழகா சொல்லலாம், இந்த பூமியே தீந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய், நட்சத்திரங்களை தூசு தட்டி நான் நல்ல வீடு செய்வேன், நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடில் என் செய்வாய், உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன். வாயிலே வடை சுட்டா போதுமா? அவங்க அப்பா நம்மளை கேட்க மாட்டான், என்ன சம்பளம் வாங்குறான், லவ் பண்ணுற பையன் என்ன சம்பளம் வாங்குறான், அதுவும் இந்த பொண்ணு பார்க்குற இடத்துல உட்காந்து கேட்பாங்க பாருங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறான், எவ்வளவு சேவிங்ஸ் இருக்குது, சொந்த வீடா வாடகை வீடா, இத்தனைக்கும் பதில் சொல்லணும். காதல்னா காதலிச்சுக்கிட்டே மட்டும் இருந்தா போதுமா? கல்யாணம் பண்ணி வாழ வேணாமா? கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்றதுக்கு பணம் தான் சார் தேவை. வெறும் காதலை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு முழம் போட முடியும்? நான் கேட்குறேன் நடுவர்களே, அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வாழ்கிற காலகட்டமாக இது இருக்குதா? அடுத்தவன் வாங்கிட்டானேன்னு வாங்குற காலகட்டமாக இது மாறிடுச்சா இல்லையா? அடுத்தவனுக்காக தான் சார் நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம் சார். இயக்கிறது மட்டும் இல்லை சார், மனசை மயக்கிறதும் இந்த காலகட்டத்தில் பணம் மட்டும்தான் சார். டாக்டர் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் திருடு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பேச்சுக்கு தான் டாக்டர், திருடு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லம்மா, இந்த ரூமில் 1 டன்னு காதல் இருக்குது, அந்த ரூம்ல ஒரு 1/2 டன்னு காதல் இருக்குது, அந்த காதல் மட்டும் போதும்னு சொல்லுவாரா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க விடுவாரா?
பணம் தான் சார் அத்தியாவசியம். அது தெரியாம வந்து எவ்வளவு பேச்சு சார். இருப்பதற்கும் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கு சார். வெறுமனே இருக்கிறதுக்குன்னா நீங்க காதலிச்சிட்டு மட்டுமே இருந்துடலாம். ஆனால் நன்றாக வாழ்வதற்கு உங்களுக்கு பணம் தான் சார் தேவை. அதான் சார் நாங்க சொல்றோம். நடுவர் அவர்களே, இத்தனையும் நான் சொன்னதுக்கு அப்புறமும் காதல் தான் காதல் தான் அப்படின்னு உங்களுடைய பழைய காதல்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து தீர்ப்பு வழங்காம, பள்ளி காலத்து காதல்லாம் நினைச்சு தீர்ப்பு வழங்காம, இந்த பட்டிமன்றம் முடிஞ்சதும் பணம் வாங்கிட்டு போறது நாங்க, வெறும் அன்பு பாசம் நேசம் அப்படின்னு போறது அவங்கள மனசுல வைக்காம எங்களை மனசுல வச்சு நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று உங்கள் அனைவரின் செவிசாய்த்த அன்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மனிதனை பெரிதும் மயக்குவது பணமா காதலா அப்படின்னு ரொம்ப இது எஸ்ஆர்னோ கொஸ்டின் மாதிரி தெரியுது. பணமா காதலா, இதில் என்ன சந்தேகமே இல்லை, காசு தான். உண்மையிலே இன்னைக்கு காசு என்னென்ன விஷயங்களை தீர்மானிக்குது. காசு ஒருத்தன்ட்ட சேர்ந்தோன்னே எங்கெங்க இருந்தெல்லாம் சொந்தக்காரங்க வருவாங்க தெரியுமா? பணக்காரன் ஆகிட்டா அவர் நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். எப்படா எங்கள் மூத்த தாய் மாமா இருக்கார்ல, அந்த தாய் மாவோட சொந்த அண்ணே மகனோட அக்கா மகளோட சின்ன கொழுந்தியாலோட தம்பியோட அக்கா மகளுக்கு என் கொழுந்தியா மகளோட அண்ணே மகளை பொண்ணு கொடுத்துருக்குன்றேன். இதை என்னைக்கு கணக்கு போட்டு இவனுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கிறது? பணக்காரனாக இருந்தால் வந்து ஒட்டிடுவாங்க டப்பு 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 டப்புன்னு. அதே நேரத்தில் அவன்கிட்ட காசு இல்லை அப்படின்னா, கையில் காசு இல்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடினா. கடவுளே ரூபா இல்லாமல் வந்தா கதவை சாத்திடுவான். போயா காசு இல்லாமல் எதுக்கியா வந்த? சாமிக்கே இந்த நிலைமை இருக்கும்போது மற்றவங்களுக்கு என்னையா அப்படின்னு கேட்குறாங்க. வாஸ்தவம் தான். காசு ஒரு மனுஷனை மயக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு சமாச்சாரம் தான். காசை கொடுத்து எதை வேணாலும் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. உண்மைதான். காரணம், காசே இல்லாமல் எழுத்தாப்பில் ஒருத்தர் வர்றாரு. வாங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆரியா நீயே அப்படின்னு. டே நான் தான்டா உங்கள் அப்பாவா? நேற்று வேறு மாதிரி இருந்த, நான் இந்த டவுசரை மாற்றாதன்னு சொன்னேன்ல, பச்சை டவுசரு வெள்ளை பனியன் தான் போட்டிருந்தேன். இப்போ என்னமோ சட்டையெல்லாம் அது பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்களா? இல்லை அப்படின்னு ஒரு அப்பா கடனாக வாங்கி வச்ச அப்பனை யாருன்னு கேட்குறான் மகன். அதே நேரத்தில் ஒரு 5000 ஏக்கர் எழுதி வச்ச ஒரு அப்பாவை வீட்டில் பெருசாக படத்தை மாட்டி சந்தன மாலை தொங்க விட்டு, இவர்தான் என்னை வாழ வைத்த தெய்வம். 5000 ஏக்கரா அதுதான் தீர்மானிக்குது. வருஷம் பேப்பரில் விளம்பரம், 32ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. 32 வருஷம் கழித்து ஒரு அப்பாவை நினைக்கிறான்னா சொத்து எழுதி வச்சுருந்தா தான். என்ன காரணம்? எல்லாம் காசு செஞ்ச வேலை தானே. அந்த காசு தானே மயக்குது அப்படின்னு பேசுனாங்க. அதெல்லாம் விடுங்க. காசு தரக்கூடிய மயக்கத்தை விட எந்த மயக்கம் பெரிய மயக்கம்? தண்ணி போடுற மயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தன் குடிக்க 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 குடிக்க, ஒரு கவிஞர் சொல்கிறாரு, மது ஒருவன் குடிக்க குடிக்க எப்படி அவனுக்கு போதையை அதிகமாக்குகிறதோ அதுபோல காதல் எதிர்ப்பு வர 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 தான் காதல் வளருமா. அந்த லவ் பண்ணுற பொண்ணோட அண்ணன், என் தங்கச்சி நீ தொற்றுவியாடா அப்படின்னு சொன்னாதான் இவனுக்கு தொட்டு கட்டி என்னைய மாப்பிள்ளைன்னு கூப்பிட வைக்கலை கவனம் எடுக்கிறேன். தாலி கட்டுறது கை இருந்தால் தானடா நீ கட்டுவ. கட்டி காட்டுறேன்டா. இந்த எதிர்ப்பு உருவாக உருவாக காதலுடைய ஆழம் அதிகமாயிட்டே போகும். எப்படி குடிக்கிறவனுக்கு குடிக்க குடிக்க போதை ஏறுகிறதோ அதுபோல் எதிர்ப்பு வர வர காதல் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க சக்தி காதலுக்கு உண்டு. பணம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பணம் திருப்பி திருப்பி வேணும் 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 வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் காசு. இன்றைக்கி நாட்டில் நடக்கிற சம்பவத்தை பார்க்குறான். பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டு அந்த அம்மாவை அமெரிக்கா கூப்பிட்றான். மகன் நியூயார்க்குள்ள இருக்கேம்மா வாமா. அந்த அம்மா சொல்லுது, கொப்பா இருந்த வீட்டை விட்டுட்டு நான் வரமாட்டேன்டா, இந்த வீட்டில் இருக்கிறது அவர் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் கட்டின அந்த ஓட்டு வீட்டில் அமெரிக்காவுக்கு கூப்பிட்ற மகனுடைய அழைப்பை மீறி அந்த ஓட்டு வீட்டில் உட்காந்துருக்கு பாரு அந்த விதவை தாய்.
அங்கே இருக்கிய காதலினுடைய அந்த மயக்கம். நீங்கள் காதல் மயக்கம்னா ஏதோ ஒரு அழகான பொண்ணை பார்த்து சொக்கி போய் லவ் லெட்ரு கொடுத்து பின்னாடியே அலையிறது மட்டும் இல்லை காதல். வயசான 2 பேர், 80 வயசு அவருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு 75 வயசு. இவர் ப்ரெஷர் மாத்திரை எடுத்து வைக்கிறாரு, அந்த அம்மா சுகர் மாத்திரை எடுத்து வைக்கிது. இவர் அல்சர் மாத்திரை எடுத்து வைக்கிறாரு, அது இன்னொரு மாத்திரை எடுத்து வைக்கிது. இந்தாங்க உங்கள் மாத்திரையை நீங்கள் சாப்பிடுங்க, என் மாத்திரையை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திரையை கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த கையை கொண்டு போய் அந்த அம்மாவில் தொடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது அவருக்கு. இந்தா எங்கே இருக்கிற, இந்த இங்கேனதாயா இருக்கேன், கண்ணு தெரியுதா தெரியலையா அப்படின்ட்டு 2 பேரும் அந்த கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பார்க்கு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க பார். இந்த சுகம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இந்த காதலுக்கு தான் உண்டு. ஓட்டு வீட்டில் இவ கூட வாழ்கிறேன்ட்டு அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, அந்த காதல் தான் பணத்தை விட அதிக மயக்கத்தை தருவது. ஒரு மனிதனுக்கு பணம் என்பது நிலையில்லாதது. பாக்கெட்டில் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு இருக்கிறதே, அது எந்த நாளும் கொடுக்க கொடுக்க அதிகமாகி கொண்டே இருக்குமே ஒழிய அன்பு கொடுக்க கொடுக்க குறைந்ததாக வரலாறே இல்லை. கொடுக்க கொடுக்க குறையாத அந்த அன்பும் காதலும் தான் மனிதனை பணத்தை விட அதிகமாக மயக்குகிறது என்று சொல்லி இந்த விவாதத்திற்கு தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.